ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ரெகுலராக பண்ணுற தேங்காய் சட்னி தான். வரமிளகா வச்சு பண்ணுற தேங்காய் சட்னி. பட் ஆனால் நிறைய நேரத்தில் இந்த சட்னி பர்ஃபெக்டான காம்பினேஷனில் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண தோணும். இன்றைக்கி எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னிக்கு ரொம்பவே முக்கியம் தேங்காயோட ஃப்ரெஷ்னஸ். இப்போ தேங்காய் வாங்கும்போது அந்த தேங்காயை உடைச்சதுக்கப்புறம் அந்த தேங்காயை கிள்ளி பார்த்திங்கன்னா பால் வரும். அந்த அளவுக்கு தேங்காவாக இருந்ததுன்னா தேங்காய் சட்னிக்கு ரொம்ப சூப்பரான தேங்காய். பட் தேங்காய் கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுனாலும் இல்லை, நீங்கள் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி செல்லு போட்டு டப்பாவில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் தேங்காய்களை எடுத்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் சட்னி பண்ணுறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் இந்த தேங்காயை ஊற வச்சுடுங்க. நல்ல தண்ணியில் ஊற வைங்க. அப்போ அந்த தேங்காயில் இருக்கிற வரவரப்பு தன்மை போயிட்டு தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இந்த சட்னிக்கு நான் 10 பல்லு தேங்காய் எடுத்திருக்கேன். ஆனால் அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை ஜாஸ்தியாக சேர்க்கறதுனால கூட இந்த சட்னியோட பதம் பர்ஃபெக்டாக இல்லாமல் கொஞ்சம் குழகுழப்பு தன்மையோடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது கூட சேர்த்து ஒரே ஒரு பல்லு பூண்டு, ஒரு நல்ல பெரிய வரமிளகா, சின்னதாக இருந்தது அப்படின்னா நம்ம 1.5 வரமிளகா வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இவ்வளோ தாங்க சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்க்காம முதல்ல இந்த மாதிரி குறக்குறப்பாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சட்னியை அரைச்சி தாளித்து எடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, அவ்வளவே தான். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போ பண்ணாலும் தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக, அதே நேரத்தில் குழக்குழப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக வரும். தேங்க்யூ.